உடைய பார்வைக்கு நலமானதை செய்வீர் என்று விசுவசிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அந்த பைபிள் ஸ்டடி வார்த்தைகளுக்காக கடந்து செல்கிறோம். வார்த்தையின் மேன்மை ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து சபையோடு கூட இருந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் உடைய ஜீவன் வேத வசனத்தின் வெளிச்சங்கள் பிரத்யட்சமாய் வெளிப்பட்டு ஒவ்வொருவரையும் தேற்றி சமாதானத்தோடு கூட நடத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. லோர்ட், இந்த டாக்டரின் ஆஃப் பைபிளில் வேதத்துக்குரிய சின்னங்கள் இது குறித்து நாம் தொடர்ந்து பார்க்குறோம். சிம்பிள்ஸ் ஃபார் த சர்ச் இல்லையா? அதில் ஆறாவதாக ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வருகிறோம். நரிஷிங் ஃபுட் அப்படின்னா சத்துவமுள்ள ஆகாரம். வேத வார்த்தை எதற்கடையாளம்? சத்துவமுள்ள ஆகாரம். நிறைய பார்த்தோம். மிரர் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன தண்ணீர் பார்த்தோம். அடுத்தது வித்து சீடு பார்த்தோம். அப்படியாக இந்த நாட்களில் மில்க் அமேன் ஸ்தோத்திரம் மில்க் குறித்து நம்ம பார்க்குறோம். அதாவது பாலை குறித்து. பால் ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. வேதம் அதை ஒரு பாலை ஒரு சிம்பிளாக ஒரு சைனாக வச்சுருக்கிறது. அமேன். அப்போ அது ஏன் அது பாலை வைத்திருக்குது அப்படின்னா அது ஒரு சத்துள்ள ஆகாரம் இல்லையா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், தமிழில் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். ஆமென். நீங்கள் 2ஆம் வசனமாக போடுங்க. இங்கிலீஷில் 2. A newborn babes desire the sincere milk of the word. பார்த்தீங்களா? sincere milk of the word. Desire the sincere milk of the word. Amen. அப்படின்னா களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருக்கும். குழந்தை களங்கமில்லாத புதிதாய் பிறந்த, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை. சபையில் இவ்வளோ வருஷமாகியும் இன்னும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது. சபைக்கு வரும்போது அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அதை குறித்து தான் பவுல் எழுதுகிறார். நீங்கள் வளரும்படி, நீ வளரணும், அடுத்த மீட்டுக்கு வளரணும். மில்கில் இருந்து அடுத்தது எதுக்கு வளரணும்? மீட்டுக்கு வளரணும். அடுத்த ஆகாரத்துக்கு வளரணும். பாலையே குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. பவுல் சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பாலையே குடிக்க கொடுத்தேன். அந்த லைட் ஃபுட்டு, லைட் ஆகாரம் இல்லையா? ஆனால் அது லைட் ஆகாரம் முக்கியம். அதில் ஒரு போஷாக் இருக்குது, அதில் ஒரு சத்து இருக்குது, அதில் ஒரு நியூட்ரிஷன் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ டிசைர் த சின்சியர் மில்க் ஆஃப் த வேர்ட். ஆமென். அப்படி 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 பார்க்க போனால் இது யாருக்காக கொடுக்கப்படுகிறது? வளரும்படி பிறந்த குழந்தை. இம்மெச்சூரிட்டி இல்லையா? இம்மெச்சூரிட்டி நம்ம சபையிலே பார்க்குறோம். குழந்தைகளுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது இல்லையா? இம்மெச்சூரிட்டி. அதே போல் ஆவிக்குரிய சபையிலையும் இன்னமும் இம்மெச்சூரிட்டியில் இருக்கிறவங்க. இம்மெச்சூரிட்டினா என்னது? வளர்ச்சி குறைவு. இம்மெச்சூரிட்டினா வளர்ச்சி குறைவு. மெச்சூரிட்டினா வளர்ச்சி, பூரணம், வளர்ச்சி. இம்மெச்சூரிட்டி மீன்ஸ் வளர்ச்சி குறைவு. அந்த வளர்ச்சி குறைவான பிள்ளைகள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. பாருங்கள், இன்றைக்கெல்லாம் ஒரு கூட்டத்தில் வந்து எத்தனை பேர் வர்றாங்க? அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? இம்மெச்சூரிட்டி. கரெக்டு தான். ஓகே. அப்போ ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி அப்படின்னா பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாமல் இருப்பது, இன்னும் குழந்தையாகவே இருப்பது. பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாமல் இருப்பது. களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நீங்கள் வாஞ்சியாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல அதில் வாஞ்சியாக இருக்கணும். இனிஷியலில் வாஞ்சியாக இருக்கணும். பேசப்பட்ட வார்த்தையில், எழுதப்பட்ட வார்த்தையில் வாஞ்சியாக இருப்பதை விட எழுதப்பட்ட வார்த்தையில் வாஞ்சியாக இருக்கணும். ஆமென். எஸ். என்ன சொல்கிறது? லோகோஸ் வேர்டுனா பேசப்பட்ட வார்த்தை இல்லையா? பேசப்பட்ட வார்த்தையா? எழுதப்பட்ட வார்த்தை, எழுதியிருக்கிற வார்த்தை.
ஸ்போக்கன், நாட் ஸ்போக்கன் வேர்ட். ரேமா மீன்ஸ் ஸ்போக்கன் வேர்ட். நீங்கள் மெச்சூரிட்டி வரும்போது தான் இந்த வார்த்தையினுடைய சத்தியம் உங்களுக்கு ஆழமாக தெரிஞ்சு அந்த வார்த்தை எனக்கு தான் நீங்கள் நம்பி போராடி ஜெபிப்பீங்க. யாக்கோபா போல் போராடி, நீ என்னை ஆசுவைத்தால் ஒழியாம விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு போராடி ஜெபிக்கிறது மெச்சூரிட்டியில் தான் வரும், இம்மெச்சூரிட்டியில் வராது. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளாய் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். சங்கீதம் 119 சங்கீதம் 103 வசனத்தை வாசிக்க. 119 சங்கீதம் 103 வசனம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு, சின்ன குழந்தைக்கும் அதே நாவு தான், பெரியவங்களுக்கும் அதே நாவு தான், அதே டேஸ்ட் தான். ஆனால் அதனுடைய வாஞ்சை வேறு, பெரியவங்களுடைய வாஞ்சை வேறு. ஆனால் ஸ்தோத்திரம், இதுதான் சபையில் புதுசாக வந்தவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குள்ளே என்ன வாஞ்சை இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட வாஞ்சையில் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட வாஞ்சையில் சபைக்கு வர்றாங்க, எதை தேடி வர்றாங்க, எதுக்காக டைம் பாஸுக்கு வர்றாங்களா, வீட்டில் நேரம் போலன்னு வர்றாங்களா, இல்லை சபையில் வந்து நான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறவைகளை நான் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறதில் நான் எப்படியாவது பிடிச்சிக்கணும், அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். தேன் சின்ன பிள்ளை சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான், பெரியவங்க சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான். சின்ன பிள்ளைக்கு ஒரு டேஸ்ட்டு, பெரியவங்களுக்கு ஒரு டேஸ்ட்னு இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த வார்த்தை தேனிலும், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். இருக்கணும் எல்லாத்துலேயுமே அந்த ஈவனாக வரணும் கர்த்தருடைய பிள்ளைகள். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே வாஞ்சியாக இருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ எசேக்கியேல் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 2 அதிகாரம் 2 வசனம். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றை நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஆமென். பேசுகிறதை கேட்டேன். சின்ன பிள்ளையும் கேட்கும், பேசுகிறத கேட்கும், அப்படியே செய்யும். பார்த்துருக்கீங்களா? ஆமென். ஆவி எனக்குள்ளே இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. ஒரு பிள்ளை அதுக்கடுத்து முதல்ல காலூண்டி நிற்கும் இல்லையா? காலூண்டி நிற்கும், அதுக்கப்புறம் நடக்கும் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா? அது பிள்ளையாகவே இருக்காது. ஸ்டேஜ் மாறி 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 அந்த காலூண்டி நிற்கும். அப்புறம் உணர்வு வரும், நிற்கிறது தெரியுது, ஓடுறது தெரியுது, எல்லாம் தெரியும் அதுக்கு. ஸோ இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள்ளே வந்தது, என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். 3 அதிகாரம் 1 வசனம். அதுதான் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை பார்த்தீங்களா? நீ காண்கிறதை புசி. ஸ்டேஜ் அந்த மெஷர் கூடுது பாருங்க. நீ காண்கிறதை புசி. பாலுங்கிற அந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்தது என்னது? நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சபையாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு. இஸ்ரவேல் புத்திரரோடு நீ போய் பேசு. ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்தே கர்த்தர் ட்ரெயின் பண்ணி ஒரு பிள்ளையை நடத்துவது போல நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷம் 14 அதிகாரம் 10 வசனத்தை கூட வாசிங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 14 அதிகாரம் 10 வசனம். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும். அப்போ கலப்பில்லாதனாக்கா என்ன அர்த்தம்னா சின்சியர், கலப்பில்லாத. நமக்கு இங்கே என்ன பார்த்தோம்? டிசையர் தி சின்சியர் மில்க் ஆஃப் தி வேர்ட். களங்கமில்லாத ஞானப்பால், களங்கமில்லாத ஞானப்பால். அப்போது அங்கவும் என்னது? அவன் தேவனுடைய கோவாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான்.
இந்த சின்சியாரிட்டி இல்லாமல் போகிறவங்க இப்படி தான். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல உங்களுக்கு புரியுதல் அப்புறம் அதுபடி நீங்கள் பேசல அப்புறம் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லலை அப்புறம் முதல்ல நீங்கள் அதை வாஞ்சிக்கணும். களங்கமில்லாத ஞானப்பாலை போல, தேனை போல, தெளித்தேனை போல அதை நீங்கள் வாஞ்சிக்கணும். அது உங்கள் வாய்க்கு இனிமையாக இருக்கணும். அந்த வார்த்தை உங்களை தட்டி எழுப்பணும். அந்த வார்த்தை உங்களை பேசணும். அந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படணும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். அது பிழைக்கிறதுக்கு தான் மனுபுத்திரனே காலூன்றி நெல், மனுபுத்திரனே இந்த சுருளை புசி. ஆமென். அது ஒரு வாய்க்கு கசப்பாக இருந்தாலும் குடலுக்குள்ளே போய் இனிப்பாக இருக்கும், புசி. கஷ்டமாக இருக்கும், புசி. ஹல்லேலூயா. மனுபுத்திரனே வார்த்தைகளை புசி. அப்போது தேவனுடைய வார்த்தை ஜீவன் தரும், ஜீவனுக்கு சத்துவம் அளிக்கும். பசியுள்ள குழந்தைக்கு ஒரு பசியுள்ள குழந்தை பாலுக்கு ஏங்குவது போல நாமும் தேவனிடத்திலிருந்து வருகிற சுத்தமான வார்த்தைக்காக ஏங்கணும். சுத்தமான பியூர் வேர்ட், சின்சியர் வேர்ட் அதுதான் சொல்லப்படுகிறது. டிசையர் த சின்சியர் மில்க் ஆஃப் தி வேர்ட். சின்சியர் வேர்டுக்காக ஏங்கணும். உண்மையான கலப்படம் இல்லாமல் வார்த்தைக்காக நம்ம ஏங்கணும். கலப்படம் இல்லாத பாலுக்காக ஏங்குகிற அப்படி நம்ம ஏங்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இதுதான் நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வளர்ச்சியை குறித்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலாம். அதில் ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி, முதல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி நான் என்ன சொன்னேன்? ஆவிக்குரிய அதாவது பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் படிங்க. 2 வசனம் 1 கொரிந்தியர் 3:1-2. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல். இது எவ்வளோ உண்மை தெரியுமா? ஒரு சபையில் ஒருத்தவங்கிட்ட பேசினா, ஒரு ஊழியக்காரங்களே பேசினா, இவங்ககிட்ட பேசினா சக்குன்னு பிடிச்சிப்பாங்க. ஏற்கனவே அடிபட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே சில பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ சொன்னால் இப்போ நல்லாயிட்டாங்க. இப்போ சொன்னால் கண்டிப்பாக பிடிச்சிப்பாங்க. அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு மனமும் சொல்ல வரும். நான் உங்களை குழந்தைகளை எண்ணி பேசக்கூடாது. நான் உங்கள் சகோதரரே உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்குது. ஏன் பவுல் இதை சொல்கிறாருன்னா, கொரிந்து சபைக்கு தான் அதை சொல்கிறார். கொரிந்து சபை நல்ல அபிஷேகம் உள்ள சபை, நல்ல ஜெபிக்கிற சபை, நல்ல தரிசனம் உள்ள சபை. புரியுதா? கொரிந்துக்கு எழுதுறதெல்லாம் பாருங்கள், ரொம்ப ஹைஜெனிக்காக தான் எழுதியிருப்பார் பவுல். ரொம்ப டாப்பான காரியத்தை தான் எழுதுவார். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் நல்லா படித்து பாருங்கள். கொரிந்து சபை அவ்வளோ உள்ள சபை. ஆனால் அந்த கொரிந்து சபையில் அடல்ட்ரிசன், வேசித்தனம் இருந்ததாக பவுல் எழுதுகிறார். உங்களுக்குள்ளே வேசித்தனங்கள் உண்டு, விபச்சாரம் உண்டு என்று எண்ணுகிறேன் சொல்கிறார் பவுல். அவ்வளோ பெரிய சபையிலேயே அவ்வளோ பெரிய காரியங்கள் இருக்கிறது. ஸோ அவர் எப்படி அதை அவர் சொல்கிறாருன்னா, சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசாமல். ஒரு சபை உங்களோட பேசும்போது ஆவிக்குரியவர்கள் எண்ணி பேசணும். உங்களுக்கு வர்ற ஃபுட்டெல்லாம் ஸ்ட்ராங் ஃபுட்டு. இந்த ஸ்ட்ராங் ஃபுட்டு கர்த்தர் கொடுக்குறார். கர்த்தர் பாரப்பட்டு, ஊழியக்காரங்க பாரப்பட்டு அந்த பாரத்தில் அவங்க கேட்கும்போது கர்த்தர் தருகிறார். அதை சாப்பிட மனசாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நிறைய பேர் சாப்பிட்டுட்டு வெளியே போய் கக்கிறது. ஐயோ இதெல்லாம் என்னால் டைஜஷன் பண்ண முடியாது, இந்த பலமான ஆகாரம்லாம் எனக்கு சரி வராது. ஆமென். பலமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? மேலும் சகோதரரே நான் உங்களை, இது புரியுதா? அந்த வசனம் புரியுதா? நான் இப்போ சொன்னதுக்கு இதுக்கும் புரியுதா? உங்கள் கூட ஊழியக்காரங்க பேசும்போது எப்படி பேசணும்? கன்ஃபார்மாக பேசணும். இவங்க சொன்னால் பிடிச்சிப்பாங்க, இவங்க ஆவிக்குரியவங்க, இவங்களுக்கு எல்லாம் புரியும். ஆமென்.
சொப்பனத்தை தான் சரியாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னோன்னே புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது லைவாக வரும்போது மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா அதை எப்படி டைவர்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது எப்படி ஒட்டைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ரெவலேஷன் கொடுக்குறாருன்னா நீ இன்ஸ்பிரேஷனில் அதை நீ எப்படி காத்து அதை எப்படி நீ இலிமினேஷனில் கொண்டு போகிறதுங்கிறது உனக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்ச சீக்ரெட். அதுதான் முதிர்ச்சி, மெச்சூரிட்டி பிலீவர். அவனுக்கு தெரியும் இந்த காரியம் வெளிப்பட்டிருக்கார். கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். ஊழியக்காரங்க மூலிமா பேசியிருக்கிறார். கர்த்தர் எனக்கு பேசியிருக்கிறார். த்ரூ இஸ் வாய்ஸ், த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், த்ரூ த என்ன சொல்கிறது ட்ரீம், கனவுல பேசியிருக்கிறார். சரி, இதுக்கு என்ன செய்கிறது, இதுக்கு என்ன பண்ணுறது? ஆமென். புதுசாக வந்த விசுவாசிகள் கூட நடுங்குறாங்க, கேட்டுக்கிட்டு நடுங்குறாங்க, இருக்காங்க, கேட்டுக்கிட்டு நடுங்குறாங்க. அப்படியா, அப்படி செய்யக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா? நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். பிரயோஜனமானதை தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய பிரயோஜனம் இல்லாததை போட்டு குழப்பக்கூடாது. ஆமென். அப்போ நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் எண்ணி உங்களுடனே பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா என்னது? இன்னும் நீங்கள் பேப்ஸ், இன்னும் இம்மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. உண்மைதான். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல். பார்த்துங்க, பாலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது சொல்லுங்க? பாலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னது? சரலக் 1 2 3. அடுத்தது சரலக்கு அடுத்தது என்னது? நெரோலக்கா. அடுத்தது என்னது? சரலக்கு அடுத்தது என்னதுமா? பலமான ஆகாரம். ஆமாம். அப்போ நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இது சில சபையில் அவங்களே குறிக்கிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த வசனத்தின்படி குறிக்கிப்பாங்க. குறுக்கக்கூடாது. அங்கே தான் சபைக்கும் விசுவாசிக்கும் போராட்டமே இருக்குது. ஊழியக்காரங்க கூட போராடிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரங்க கூட போராட மாட்டாங்க. ஊழியக்காரங்க விசுவாசியோட போராடிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரோட கூட விசுவாசிகள் போராட மாட்டாங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான், நம்மளால் முடியலை. அவர் சொல்கிறது கரெக்டு தான். அப்படி இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்மளால் தான் முடியலை. இதுதான் ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்குள்ள போராட்டம். விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற போராட்டம் அது வேற. நான் சொல்கிறது ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளை போய் இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, பிழைப்பீங்க, இதை செய்யுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு காரியம் வாய்க்கும், ஏவப்பட்டபடி சொல்லிக்கொண்டு. பவுல் அப்படி தான் போராடுறான். பவுல் இந்த காரியத்தில் இப்படி தான் போராடுறான் இல்லையா? அடுத்தது 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14:20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள். துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இம்மெச்சூரிட்டி பிலீவர்ஸுக்கு பவுல் கொடுக்குற அட்வைஸ். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதீங்கள். சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை நினச்சிட்டு தான் சொல்கிறான். இம்மெச்சூரிட்டி. இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து இவ்வளோ நாளாச்சு, பெற்றுக்கொண்ட அபிஷேகம்லாம் எங்கே போச்சு? கோடாரி காம்பு தண்ணிக்குள்ளே போன மாதிரி போயிருக்கு. இன்னும் சில பேர்லாம் அபிஷேகம் எனக்கு கிடைக்கலன்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறாங்க, கதறாங்க. ஆனால் சில பேர் பாருங்கள், என்றைக்கோ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்கே போச்சுன்னு கேளுங்க, கோடாரி காம்பு தண்ணிக்குள்ளே போன மாதிரி போய் கிடக்கு. அது எங்கே தான் இருக்குன்னே தெரில. மருந்துக்கு கூட வாயை திறந்தால் அந்நிய பாஷை வரமாட்டேது. காரணம் என்ன? இம்மெச்சூரிட்டி. தங்களை இம்மெச்சூரிட்டி ஆக்கி வச்சுருக்காங்க. நம்ம லெவல் இவ்வளோ தான், இதுக்கு மேலே நம்ம போக முடியாது. நம்ம இவ்வளோ தான், நம்ம ஜஸ்ட் பேப்ஸ், அவ்வளோதான். குழந்தைய போல் இருந்து கதையை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடை செய்யாதீர்கள் சொல்கிறார்ல ஆண்டவர். நான் கடைசி வரைக்கும் விபிஎஸ் தான், சண்டே கிளாஸ் தான்.
ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சண்டே கிளாஸ் தான். சண்டே கிளாஸில் இருந்து அப்படி நகர்ந்துறது கிடையாது. புரியுதா என்னென்னு? அப்போ தீஸ் ஆர் தி இம்மெச்சூரிட்டி. பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ள கூடாமல் இருப்பது. இதுக்கு தான் பவுல் சொல்கிறார், உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானம், மிக்சிங் இல்லாத வார்த்தை. மிக்ஸ் பண்ணி பேசக்கூடாது சபையில். மிக்சிங் வேர்டு, பாலில் தண்ணியை கலக்கிறது. புரியுதா? தண்ணியை கலந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. வேறு என்னத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. வார்த்தையாக சொல்லணும். வார்த்தையாக சொல்லணும். ஸ்தோத்திரம். அதான் களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். டிசையர் த சின்சியர் மில்க் ஆஃப் தி வேர்ட். சின்சியர் உண்மையான சபையாக இருக்கணும், உண்மையான வார்த்தையாக இருக்கணும், உண்மையை பேசுகிற சபையாக இருக்கணும், சத்தியத்தை பேசுகிற சபையாக இருக்கணும். ஆமென். சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற சபையாக இருக்கணும். யாருக்காகவுமோ கூட்டி குறைச்சோ, யாருக்காகவுமோ அதை பாகுபாடு பார்த்தோ பேசக்கூடாது. அடுத்ததாக அதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. எதற்கு? பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ள கூடாமல் இருப்பது. இதற்கு பயிற்சி தேவை இருக்குது. எப்படி பயிற்சி தேவை இருக்குது? கலாத்தியர் புஸ்தகத்தில், கலாத்தியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை வாசி. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பாருங்க, சுதந்திரவாளி தான் இல்லையா? அவன் சுதந்திரவாளி தான். நான் சொல்கிறது, சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தும். ஒரு பிள்ளை உங்களுக்கு சுதந்திரம்தான், சுதந்திரமான பிள்ளை தான். அதுதான் உங்களுக்கு வாரிசு, அதுதான் உங்களுக்கு எல்லாம். ஆனால் அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. இட்ஸ் இம்மெச்சூரிட்டி. அதுதான் பயிற்சி வேணும். சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும், இங்கே வான்னு கூப்பிட்டா குழந்தை போவோம், அங்கே தூக்குனா தூக்கி வச்சுக்கலாம், அவங்க கூப்பிட்டா அங்கே போவோம், வா கடைக்கு போகலாம், முட்டாய் வாங்கி தரேன்னா போயிடும். ஆமென். குழந்தைய ஈஸியாக ஏமாற்றிடலாம். உண்மைதானா சொல்லுங்கள். ஆமாம், யார் கூப்பிட்டாலும் போயிடும். அதுதான் சொல்கிறார் பவுல், அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும். அப்போ சபையில் நீங்கள் இம்மெச்சூரிட்டியாக இருந்தால் பிசாசு உங்களை நல்லா ஆதாம் ஏவாளை ஏமாத்துன மாதிரி ஏமாத்திடும். சிறு பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி எத்தனை மெச்சூரிட்டி பர்சனை ஏமாற்றி வச்சுருக்கு இன்றைக்கி. இஷ்டத்துக்கு கொண்டு போய் அவங்கள இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே அலக்கழித்து அவங்க வாழ்க்கையவே நாசப்படுத்தி, ஆமென், வெளியேவும் சொல்ல முடியாமல், முழுங்கவும் முடியாமல் எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆமென். கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே, என் போதகன் சொல்லை மறந்தேனே. ஆமென். அடுத்த வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். காரியக்காரன் யாரு? பட் இஸ் அண்டர் டியூட்டர்ஸ். டியூட்டர்ஸ்னா யாரு? கற்றுக் கொடுக்குறவங்க, ஊழியக்காரங்க, காரியக்காரர். ஆமென். அன்கவர்னஸ் அன்டில் த டைம் அப்பாயிண்டட் ஆஃப் தி ஃபாதர். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். நம்முடைய வீட்டு விசாரணைக்காரர் யார்? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் தான் வீட்டு விசாரணைக்காரன். ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரன் எலியேசர் இல்லையா? வீட்டு விசாரணைக்காரன். அவரை நம்பி தான் பொறுப்பை கொடுக்குறார். என் மகன் ஈசாக்குக்கு என் இனத்திலே போய் பெண்கொள்,
சபையில் ஐக்கியத்திலே பெண்கள் ஆமென் ரட்சிக்கப்பட்டவங்களிடத்திலே பார் அப்படிலாம் சொல்கிறாருல்ல. ஓகே, 3ஆம் வசனம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். ஆமென். Even so we, when we were children, were in bondage under the elements of the world. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. உலகத்தின் வழிபாடு எத்தனை முறை இது நம்ம கேட்டாலுமே அந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு தான் இன்னும் இப்படி இருக்கிறாங்க. அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும். இது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கு இல்லைப்பா, இதில் பங்கு எடுக்கக்கூடாது அப்படின்னாலும் புரியாமல் இருக்குது. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாரு, பாஸ்டர் இப்படி நம்ம தடை பண்ணுறாரு. இதில் என்ன இருக்குது, தப்பு இருக்குது? இது உலகத்தின் வழிபாடு. 2 கொரிந்தியர் 6 பார்க்குறீங்கல்ல, என்ன இருக்குது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேது. என்னைக்காவது அந்த ஆத்மா உயிரோடு இருக்கும்போது சத்தியம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு ஆத்மா மரிச்சு போச்சு, நீங்கள் சபையில் இருக்கிறீங்க, அவங்க ரசிக்கப்படாமல் மரிச்சிட்டாங்க, அவங்க எங்கள் உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்களும் வரணுன்னா நம்ம போகணுமா? சொல்லுங்கள், போகணுமா? போய் அந்த இதிலலாம் போய் நம்ம போய் கையை எடுத்துக்கணுமா, பங்கெடுத்துக்கணுமா? அப்படி பைபிளில் இருக்கா? என்னைக்காவது அவங்களுக்கு சத்தியம் சொல்லியிருக்கோமா? என்னைக்காவது பாருங்கள் சொல்லியிருக்கோமா? போகலாம், தப்பு இல்லை, போகலாம். போய் அது இதில் அது ஃபியூனரலில் அதாவது கழிப்பு வீட்டுக்கு போகிறதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போகிறது நலம். விசாரிக்கலாம், அவங்க கூட இருக்கலாம், இருந்து 1 நாள் 2 நாள் இருந்து கூட அவங்கள நல்லா தேட்டிட்டு நல்லா இப்படி இருங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவை பாருங்கள் அப்படிலாம் ஏதாவது சொல்லிவிட்டு வரலாம், வார்த்தையை சொல்லிவிட்டு வரலாம். தேவ பிள்ளைகிட்ட வாயை எப்படியாவது கர்த்தர் திறந்துருவார். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகும்போது ஆண்டவர் திறந்துருவார். ஆனால் அவங்களுடைய வழிபாடுகளுக்கு நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். இன்னும் அதே மாதிரி அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது. அங்கே கூப்பிட்டு அங்கே நிறைய பேர் சபையை கட்டடிச்சுட்டே போயிடுறாங்களே. சில பேர் பெர்மிஷன் கேட்டு போகிறாங்க, அது கூட சபையை முடிச்சுட்டு தான் போகிறாங்க. போகலாமா பாஸ்டர், இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் கேட்குறதே கிடையாது, உடனே வண்டி ஏறிடுறது. இம்மெச்சூரிட்டி. நீ என்ன தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தாலும் நோ. அப்போது நம்பர் 1 என்ன பார்த்தோம்? பலமுள்ள உபதேசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாமல் இருப்பதை குறித்து பார்த்தோம். நம்பர் 2 அதற்கு பயிற்சி தேவைப்படுகிறதை குறித்து பார்த்தோம். அதுக்கு பயிற்சினா அவங்கள விட்டு அவாய்டிங்கில் இருக்கணும். சிறு பிள்ளையாக இருக்கிற காலத்துக்கும் அடிமைக்கும் நமக்கு சம்மந்தம், நமக்கு ஒற்றுமை இருக்குது. நம்மளும் எதுக்கு எளிதில் அடிமைப்பட்டுருவோம். ஸோ அதில் இருந்தெல்லாம் அவாய்டிங்காக வரணும். அடுத்ததாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 4:14. குழந்தைகளாயிராமல். எபேசியர் 4:14. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாக. அப்போ நிலையற்ற விசுவாசம். இங்கே சொன்னால் அங்கே கேட்குறது, அங்கே சொன்னால் அதை கேட்குறது, இதை சொன்னால் இதை கேட்குறது. நிலையற்ற விசுவாசம். எதுவும் லைக் பேப்ஸ், குழந்தைகள் தான். ஒரு காரியத்தை சொன்னால் கேட்குறது இல்லை. ஆமென். அதாவது கண்டிப்புள்ள தகப்பன்மார்கள், பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள உபதேசியார்கள் இருக்கிறாங்க, தகப்பன்மார்கள் இல்லையே. தகப்பன்மார்கள் ஊழியங்கிறது சும்மா இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பயணிக்கிறது எப்படி? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும், அவர்களால் ஒளிப்பிடத்திலே செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அங்க வாங்க. ஒளிப்பிடத்தில் ரகசியமா பேசி ரகசியமா செய்கிற காரியங்களும் எப்படி இருக்கிறதா? அவலட்சணமாக இருக்கு. These are the spiritual immaturity.
நாங்களும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோம், மார்த்தட்டிகிட்டு இருக்கக்கூடாது. வசனத்தின்படி இருக்கணும். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ளே ஆவியானவர் இருப்பார்னா இது நோனா நோ, எஸ்னா எஸ். ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தைக்கு அது உனக்கு பேசும்போது நீ கைண்ட்ஸ் ஆஃப் சாயில், வாட் கைண்ட் ஆஃப் சாயில் யூ ஹேவ், என்ன மாதிரியான நிலத்தன்மையில் நீ இருக்கிறாய் இல்லையா? நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணி நல்ல நிலமாக வச்சுட்டா தான் உனக்கு அது ரிசீவ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். உன் ஸ்பிரிட்டில் ஆவியில் அதை ஏற்றுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீயே கரெக்டாக இருந்துக்கிட்டு, முள்ளுள்ள இடமா இருந்துக்கிட்டு, நீயே வழி அருகே இருக்கிற இடமா இருந்துட்டு, எல்லா வார்த்தையும் கேட்டுக்கிட்டு, எல்லா சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு, எல்லா சபை சொல்கிறதையும் கேட்டுட்டு காதில் வச்சுக்கிட்டு, சபை ஆவிக்குரிய சபைகளில் இன்றைக்கி நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது. எவ்வளோ சபைகளில் நான்லாம் நிறையா சபைகளில் இருந்து தான் கர்த்தர் எனக்கு நல்ல பரிசுத்தவான்கள் மூலமாக தான் பேசி தான் என்னை இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். ஆமாம், இந்த சபையிலிருந்தே நான் வளர்ந்தேன்லாம் சொல்ல முடியாது. இந்த சபையிலேருந்தே என்னை நடத்தின ஒரு தகப்பன்மார் இருந்தார்கள், மற்ற தகப்பன்மார்களும் எனக்கு இருந்து நடத்தினாங்க. அது உங்கள் ஆவி ஏற்றுக்கணும். உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ கரெக்ட். உங்களுக்கே தெரியும், அந்த மெச்சூரிட்டி வந்துட்டாக்கா தெரியும். நீங்கள் இம்மெச்சூரிட்டியில் இருந்தால் தெரியாது. அது சபைக்கு தானே போகிறாங்க, நானும் சபைக்கு தானே போகிறேன், எல்லோரும் சபைக்கு தானே போகிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் இது நடக்குதுங்க, இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. எதுக்கு தான் சபையிலேருந்து வெளியில் போனாங்கன்னு தெரியாது. இங்கேருந்து போனவங்க நல்லா வளர்ந்து நல்லா அவங்க ஒரு 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 நல்ல ஒரு இலுமினேஷனில் இருப்பாங்கன்னு நான் பார்த்து ஏங்குறேன். இது உண்மை உண்மை உண்மை. ஸ்தோத்திரம். அதை பார்க்கணும், அதை பார்க்கணும். பிரைஸ் காட். கர்த்தர் அவங்கள கொண்டு போயிருக்கிறார், அப்படி கொண்டு போய் நாட்டியிருக்கிறார், அப்படி அவங்க வளர்கிறாங்கிறத நான் பார்க்கணும். அடுத்ததாக வேதம் என்ன சொல்லுகிறது? டிசையர். ஆமென். நம்பர் 1 என்ன பார்த்தோம்? ஸ்பிரிச்சுவல் இம்மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மை. ரெண்டாவதாக டிசையர் த சின்சியர் மில்க் ஆஃப் த வேர்ட். அப்படிதானா? களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். சங்கீத புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரை தேவனுக்காக வாஞ்சிப்பது. முதல்ல தேவனுக்காக வாஞ்சிக்கணும், தேவனை வாஞ்சிக்கணும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா எஸ். மான் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வரும் தெரியுமா? தண்ணியில் டெசர்ட்டில் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் அதுக்கு தவிக்கும் போது அது தண்ணி ஸ்மெல்ல முதல்ல இருக்கிற இடத்துலேருந்தே அறியும். டெசர்ட்டில் இருக்கிற இடத்துல எங்கே நிற்குதோ அங்கேருந்தே அது அறியும். எப்படி அறியும்னா, அந்த காதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மான் காது இப்படி டேர்ன் ஆகும். வனாந்தரத்தில் இப்படி டேர்ன் ஆகும். அது டேர்ன் ஆக அந்த பக்கம் முகத்தை திருப்பும். அது எதுக்கு? இந்த விண்ட், இந்த சத்தம், அந்த சத்தம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும். அந்த சத்தத்தில், அந்த காற்றுல அந்த ஸ்மெல் வருதான்னு பார்க்கும். என்ன ஸ்மெல்லு? தண்ணி ஸ்மெல்லு. இருக்கிற இடத்துல இருந்தே. பிரைஸ் காட். இந்த டிசையர் உங்களுக்குள்ளே இருக்கா? இந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கா? இருக்கிற இடத்துலையே பிரைஸ் காட் சபையில் வாஞ்சித்து வர்றது. நீங்கள் அப்படி வாஞ்சித்து வந்து பாருங்கள். அன்றைக்கி உங்களுக்கு ஒரு விசேஷித்த சமாதானம் இருக்கும். உண்மையிலே நல்லா அன்றைக்கி அந்த ஆத்துமா நல்லா ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவலில் நிரம்பாமல் போவாது. ஆமென். க்ளோரி. லாங்கிங் ஃபார் காட். தேவனுக்காக வாஞ்சிப்பது. சரியா நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறி ஓடும். சில மான் சத்தம் போட்டே ஓடும், சில மான் சத்தம் போடாமல் உள்ளுக்குள்ளே கதறிட்டு ஓடும். ஐ நீட், எனக்கு வேணும், ஃபுல்ஃபில் வேணும், தாகம் தணியணும், என் தாகம் தணியணும். வாசிங்க.
என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியிலே வந்து நிற்பேன். My soul thirsteth for God, for the living God. When shall I come and appear before God? ஆமென். எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்பேன்? புரியுதா? எப்போ நிற்ப ஆண்டவர்? பிசாசு ஒரு பக்கம் பயங்கர போராட்டம். இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்குது, உனக்கு இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த இதில் பண்ணணும், இது ஆத்துமா களங்கம் இல்லாமல் இருக்கணும். டிசைர், வாஞ்சிக்கணும், வாஞ்ச. ஆமென். எப்போதும் ஒரு சமூகத்தில் நிற்பேன். நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. வேற எந்த தாகமும் இருக்கக்கூடாது, வேற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. That desire. பேப்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் டிசைர், வாஞ்ச. ஆமென். இம்மெச்சூரிட்டிக்கு அடுத்த ஸ்டேஜ் வாஞ்ச. சொல்லி திருத்தி கொண்டு வரோம்ல, அடுத்தது அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்ச. ஓகே, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் இது சபைக்கு மாத்திரம் இல்லை, காலை எப்பொழுது விடியும், எப்பொழுது ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். உங்கள் ஆத்துமா அப்படி தான் இரவில் படுக்க போகணும். நல்ல செல்ஃபோனை மேய்ஞ்சிக்கிட்டு நிறைய பிள்ளைங்க சொல்கிறாங்க, நிறைய பேரண்டே சொல்கிறாங்க, செல்ஃபோன் பாஸ்டர், செல்ஃபோன் ஆவி. ஆமென். ஒரு நாள் ஃபுல்லாக செல்ஃபோன் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளையோ நீங்களோ இருந்து பாருங்கள். இருப்பீங்களான்னு முதல்ல பாருங்கள். நான் இருப்பேன் பாஸ்டர்னு சொல்கிறேன்னு கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக செல்ஃபோன் இல்லாமல் நான் இருப்பேன். ஏன் மற்றவங்களால இருக்க முடியல? விஷுவல் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் கர்த்தர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் கர்த்தர் ஒரு பிளான் சொல்லும் போது அதுக்கு ரெமெடி சொல்லாமல் இருப்பாரா? இன்றைக்கி தானே செல்ஃபோன் வந்துச்சு. சொல்கிறேன், பிரதர் சொல்கிறது கரெக்ட். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு கம்யூனிகேட் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட். நான் அந்த இதில் கேட்கலை. அது விட்ருங்க, அது ஆஃபீஸு அதெல்லாம் விட்ருங்க. செல்ஃபோன் இல்லாமல் எத்தனை பேரால் இருக்க முடியும்? ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லாமல் அது விட்ருங்க. அப்படின்னா தான் புரியுது நிறைய பேருக்கு. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இல்லாமல், அது ஆஃபீஸர் பேசுவாங்க, அப்படி எங்கே போனீங்க எது கேட்பாங்க, செல்ஃபோனை இன்னும் பெரிய ஆளாகிட்டிங்களான்னு கேட்பாங்க. அது இந்த வம்பே வேண்டாம். அதெல்லாம் இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியும். ஒரு நாள் இருக்க முடியும், 2 நாள் இருக்க முடியும், 3 நாள் இருக்க முடியும், 1 வாரம் இருக்க முடியும், 1 மாதம் இருக்க முடியும். செல்ஃபோனே எனக்கு வேண்டாம் பாஸ்டர். கிறிஸ்துவுக்காக லாபமான யாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா இருந்தேன். செல்ஃபோன் வாடகை எனக்கு வேண்டாம், போடு குப்பையில். இன்னைக்கு குப்பையில் போட ரெடி எத்தனை பேர்? சும்மா கை தூக்காதீங்க. சர்ச்சு முடிச்சுட்டு பாஸ்டர் கேட்பேன், செல்ஃபோனை விற்று காணிக்க கொடுத்துருன்னு சொல்லிடுவேன். சபை கட்டுறதுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுவேன். வந்தீங்களா? ஓகே, நான் சொல்லிட்டேன்ல, சபை இன்ஃபர்மேஷன், வேலை, இது அதெல்லாம் இல்லாமல் செல்ஃபோன். என்ன சொல்கிறேன், சபையோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே 10 மணிக்கு மேலே, நைட்டு 10 மணிக்கு மேலேயா 11 மணிக்கு மேலேயா போடுறாங்க. இது 11, 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் ஓடிட்டில் இருக்குது செல்ஃபோன் ஆவி. அது எப்போது சமூகத்தில் நிற்பேன்னா அதை தான் காலையில் தேடுது. காலையில் அதைத்தான் தேடுது. தேடி என்னென்ன வந்திருக்கு. அப்போ காலமே அதான் சொல்கிறாரு பாருங்க, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியிலே
வந்து நிற்பேன். இதுக்கு இன்னைக்கு தடை செய்கிறது இந்த ஆவிதான். ஆமாம், தடை செய்கிறது இந்த ஆவிதான். படிங்க 5 வரைக்கும் வேகமாக. தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆத்துமா எப்படி கலங்குது பாருங்க, ஒட்டையுது பாருங்க, நொறுங்குது பாருங்க. தேவன் எங்கே? நீ கேட்டே இருக்கிற, உனக்கு என்ன கிடச்சிருச்சா? உனக்கு என்ன கொடுத்துட்டாரா? கேட்டுகிட்டே இருக்கிற, எவ்வளோ நாள் கேட்குற, எவ்வளோ நாள் வாஞ்சிக்கிற, உனக்கு தந்துட்டாரா? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ரியல் தர்ஸ்ட், ரியல் ஹங்கர், ரியல் தர்ஸ்ட், ரியல் தர்ஸ்ட். இது யாருக்கும் தெரியாது. ஒரு ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் இருக்கிற காரியம். ஒட்டைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அது யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆமென். அப்படிப்பட்டவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படிப்பட்டவங்களை ஈஸியாக சபையில் ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஆமென். முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை அவனே தேத்துறான். உங்கள் ஆத்துமாவை நீங்களே தேற்ற தெரியணும். ஒரு குழந்தைக்கு தெரியுமா? குழந்தை யாராவது போய் தேற்றணும். ஆனால் நீங்கள் மெச்சூரிட்டியில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஃபுட், நீங்கள் நல்ல பலமான ஆகாரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களை நீங்களே தேற்ற தெரியும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தை ரட்சிப்பின் நிமித்தம் நாம் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. தேவனை நோக்கி காத்திரு. ஹல்லேலூயா. இது எவ்வளோ அருமையான ஒரு பாடல் தெரியுமா? எவ்வளோ அருமையான ஒரு சிச்சுவேஷன் தெரியுமா? எதற்கத்தையும் ஆத்துமா கலங்கக்கூடாது. பயப்படாத, திகையாதே. ஆமென். ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய்? அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஆத்துமா கலங்குது. நீரோடைகளை வாஞ்சித்து ஒரு பக்கம் கதறுது, இன்னொரு பக்கம் நீரோடைகளை மான் வாஞ்சிப்பது போல வாஞ்சித்து கலங்கு கதறுது, இன்னொரு பக்கம் கலங்குகள். தேவனை நோக்கி காத்துரு. நான் தான் சொன்னேன், அந்த சவுண்ட், அந்த விண்ட் ரூல், அந்த காற்று திசையை நோக்கி மான்கள் அந்த ஸ்மெல் பண்ணி காதை வச்சு காத்துக்கிட்டு இருக்கும். எங்கேருந்து சவுண்டு வருது, எங்கேருந்து சத்தம் வருது, எங்கேருந்து அந்த ஸ்மெல் வருது. காற்றில் அந்த தண்ணி ஸ்மெல் வரும். அதுக்கு அந்த தண்ணி ஸ்மெல்லை கண்ட உடனே விடாது. அதே தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்மெல். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் நற்கந்தங்களாக இருந்தால் அந்த கிருபை உங்களுக்குள்ளே இருக்கும். தொடர்ச்சியானதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். ஆமென். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். தகப்பனே, களங்கமில்லாத உம்முடைய வார்த்தை, கலப்படமில்லாத உம்முடைய வார்த்தை, துப்புரவான உம்முடைய வார்த்தை, சுத்தமுள்ள வார்த்தை, சுத்த வெள்ளியைப் போல, சுத்த பொன்னை போல, சுத்த தேனை போல அந்த வார்த்தைகளை இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்னும்
குழந்தைகளைப் போல இராமல் சத்திய வசனத்தை ஏனோ தானோன்னு கேட்டு ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய சபைகளிலே நாங்கள் ஆண்டவரே புதிதாய் வளர்கிற அமேன் புதிதாக வளர்கிற குழந்தைகளைப் போல ஆண்டவரே களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே நாங்கள் வாஞ்சியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. களங்கமில்லாத உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தையில் ஒரு களங்கமும் இல்லைப்பா. அப்படி களங்கமில்லாத வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை களங்கமில்லாமல் காத்துக்கொண்டு அதன்படி எல்லா காவலோடு எங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தைகளை காத்து கொண்டு நடக்க அதனிடத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ ஊற்று எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை செழிக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை உபகாரங்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி விடைபெறும். ஸ்தோத்திரம்.